யாக்கூப், 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகம் அப்படின்னு நம்ம தலைப்பை நோக்கி விவாதித்துட்டு இருக்கோம். அதாவது 3 பேரோட கருத்துக்கள் கேட்டிருப்பீங்க, எப்படி பார்க்கலாம் தாமதமாயிடுச்சு வர்றதுக்கு. வரும்போதே உங்க விவாதத்துக்கு கேட்டுட்டு தான் வரும். நல்லது, சொல்லுங்க தொடர். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சி தான் மீண்டும் வரப்போகுது, அதில் மாற்று கருத்து கிடையாது. கூட்டணியில் சலசலப்புகள் சீட்டுகள் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எந்த காலத்தில் இல்லை, 1967 அண்ணா காலத்திலேருந்து இல்லாமல் இல்லை, இருக்கத்தான் செய்யுது. எல்லா மாநிலத்திலும் இருக்கத்தான் செய்யுது. இதை நீங்கள் கம்யூனிஸ்ட் வரல, விடுதலை சிறுத்தைகள் வரலன்னு நம்ம தான் போட்டு ஒட்டி கிடக்கும். கொள்கை கூட்டணின்னு சொன்னீங்களே, அதனால சீக்கிரமா முடிச்சிருக்கலாமேன்னு கேட்குறாங்க. கொள்கை இப்போ மட்டும் நாங்கள் காலையில் 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இல்லை, தொகுதி பங்கீடு சொல்கிறேன். கேஸ் தட்டுப்பாடு, விலை உயர்வு, பல பிரச்சனைகள் மையமாச்சு. இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் வரோம். சீட்டு பிரிப்பினையில் முன்னப்பின இருக்கத்தான் செய்யும், அது சரியாயிடும். அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் திமுக கூட்டணி சீட்டை ஒதுக்கல அப்படி விவாதம் பண்ண தேவை கிடையாது. அது யாருல தானே ஒதுக்கல தானே, உண்மைதானே. விசிகால இன்னும் ஃபைனலைஸ் ஆகல, எல்லாம் ஃபைனல் ஆயிடுங்க. எல்லாருமே சொல்ல முடியும். எங்களுடைய ஒற்றை நோக்கம் தமிழக மக்களுடைய ஒற்றை கோரிக்கையும் இந்திய மக்களுடைய ஒற்றை கோரிக்கையும் வருங்காலம் பார்க்கத்தான் போறாங்க. பிஜேபியை தோற்கடிப்பது, அது அதிமுக பேரில் வந்தாலும் சரி, எந்த பேரில் வந்தாலும் அங்கே தோற்கடிச்சிருவாங்க இந்த மக்கள். இப்போ நம்முடைய ராஜேஸ்வரி அக்கா சொன்னாங்க, நாங்கள் இஃப்தார் நோம்பில் தான் வந்துகிட்டு இருக்கோம், இஸ்லாமிய அமைப்பு தான் திமுக இருக்குது, மக்கள்லாம் அதிமுக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு மோசமான அமைப்பாக இருந்தாலும் சரி தான், பேர் தாங்கி இருப்பாங்களே பொலிட்டிக்கலுக்காண்டி ஒரு அரசு கட்சி சொல்லுவாங்க, அவங்க கூட எளிமை பக்கம் கிடையாது. நாங்கள் விரும்புறது எப்படின்னா, ராஜேஸ்வரி அக்காவும் கீர்த்திகரனும் மற்ற அனைத்து தோழர்களுமே ஒன்றாக உட்கார்ந்து இஃப்தார் தடுப்பதற்காகத்தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால் சீட்டு பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே வர, சீட்டுலாம் எங்களுக்கு 2வது பிரச்சனை தான். இது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இதுதான் ஒரு இலக்காக வச்சு நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். சீட்டு பிரச்சனை ஒன்றுமே இருக்காது. என்ன பாருங்கள், நீங்கள் எல்லாம் சரியாயிடும். இவங்க நினைக்கிற எந்த கனவுமே நினைக்காது. ஒரு வருஷம் என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் வந்துடும், அடுத்து விடுதலை சிறுத்தை வந்துடும், அடுத்து கம்யூனிஸ்ட் வந்துடும், அடுத்து எல்லா அமைப்பும் வந்துடும்னு சொல்லிட்டு தானே இருந்தாங்க. யார் வந்தாங்களா? யாரும் போக மாட்டாங்க. 10 ஆண்டு காலம் குறைஞ்சபட்சம், 10 ஆண்டு காலம் உறுதியாக ஒரு கூட்டணி கட்டி காப்பாற்றுறது யாரானா திமுக தலைமையான கூட்டணி தான். வேணா சும்மா பேசலாம். அதிமுகவில் நான் ஒழிப்பேன், கனவுளோட ஒழிப்பேன், அதாவது நான் உயர் விட்டான்னு விடுவேன் தவிர நான் எடப்பாடி முதலமைச்சரை ஏற்றுக்க மாட்டேன் சொன்னவங்கள தலைவர்கள்லாம் நீங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, எடப்பாடியை தான் நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கூட்டணி இது கிடையாது, இது கொள்கை கூட்டணி. வைக்க என்ன சொன்னாரு சொல்லுங்க, வைக்க என்ன சொன்னாரு? ஒரு கவுன்சிலர் ஆவதற்கு கூட தகுதி இல்லாதவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. ஏங்க அன்னைக்கு பாருங்க, நேரு பெரியாரை பத்தி ரொம்ப இயல்பு இயற்கையானது கூட்டணி தொடர்பான விஷயங்கள் அப்படின்னா, அந்த கட்சி அதோட இருந்தது, இந்த கட்சி இதோட இருந்ததுலாம் ரொம்ப இயல்பானது தானே. அப்படி பேச போனீங்கன்னா அவங்க தரப்பு நிறைய பதில்கள் இருக்குமே. பிஜேபியை இந்திய மக்கள் புறக்கணிக்கிறாங்க, தமிழக மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கிறாங்க. அதுல மாட்டு கருத்து. தேர்தல் வரணும்ல, முடியும். அதாவது 2026 திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெற போகுது. எந்த நம்பிக்கைன்னு கேக்குறாங்க. எந்த நம்பிக்கை மக்களுக்கு? அதிமுக வெற்றி பெறுவதற்கான நிறைய பட்டியல் அவங்க வாசிச்சாங்க. இப்ப கிருத்திகா தரணின்னு சொன்னாங்க. திமுக வெற்றி பெறுவதற்கான அவங்க கொள்கை தலைவர் திமுகவை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் கேக்குறாங்க. எனக்கு கொள்கை தலைவர் வேற ஒருத்தங்க இருக்காங்க, எங்க நம்பி முகமது நபி இருக்கிறார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை தலைவர் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய கொள்கை தலைவருடைய, அவர் மூத்த தலைவருடைய தந்தை பெரியாருடைய பேனரே கழட்டிட்டானே, உங்களால் கேட்க முடியலையே. 2வது இவர் படத்தையும் கழட்டிட்டா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே உங்களால் கேட்க முடியாதவங்க இவங்க என்ன ஆட்சி இவங்க நடத்த போகிறாங்க. இவங்க எல்லாம் இன்னும் சொல்ல போனால், எங்கள் பாஷையில் சொல்ல போனால் எல்லாரும் ஒரே மக்கள் தான். அவங்க எல்லாருமே எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம் நிற்கிற கூட்டணிலாம் யார் நிற்கிறாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ எல்லாம் அதிமுக இருக்க பாதி பேர் திமுக வந்துட்டாங்க. பலம் புரிந்தவங்க, ஒவ்வொரு சமூகத்துடைய பலம் புரிந்தவங்களும் வந்துட்டாங்க. ஒன்றுமே பிஜேபி அவங்கள மிரட்டி பணியை வச்சு ஒரு கூட்டணியை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருடைய கொள்கையும் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையும் முத்தமிழ் கலைஞர் அவருடைய வழிகாட்டல் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்துது. அவங்க வழியில் நம்ம கண்டிப்பாக 26 நாங்கள் வெற்றி பெறுவோம். பெரும் நம்பிக்கையோட சொல்றீங்க. நம்பிக்கை இல்லை, மக்கள் நம்பிக்கை இல்லைங்க.
நீங்க முன்னாடி வந்து 40க்கு 40 நாங்க தான் அடிச்சிருக்கோம். நகரமன்றத்துல, உள்ளாட்டு அவர் மன்றத்துல, அசந்தும் உள்ளாட்சி கூட- மன்றத்துல அசந்தும் கூட நல்ல ஆட்சி கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற நல்ல ஆட்சி தான் ஆசையே கொடுத்திருக்கிறோம். வரல. ஏங்க, மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்திருக்கீங்க. சார், நீங்க டேட்டா நீங்க வேண்டாம் வளர்ச்சி சொன்னீங்க. இப்ப இன்னொன்னு எக்கனாமிக்கல் சொன்னாங்க. டேட்டா வேணுமா? அவங்க கேட்ட உடனே உங்களுக்கு இல்ல, இல்ல, நான் இல்ல, கேட்டேன். நல்ல- இல்ல, இல்ல, இவங்க என்ன சொன்ன இன்னொரு விஷயம் என்ன டேட்டா சொல்றேன். வேணும் சொல்லுங்க. அதாவது, தமிழகம் எந்த அளவுக்கு சிறந்து இருக்கு அப்படின்னு நம்ம போதை சொல்லுவோம். சரி, எனக்கு இந்த டேட்டா வேணும். அதாவது- போதைப் பொருள் புழக்கத்துல சென்ற குஜராத். ஆட்சியோட இந்த ஆட்சியில குஜராத்ல எவ்வளவு இருக்கு. இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. குஜராத்ல போதைப் இருக்கு. பொருள்ல எஸ்ஆர் உச்ச டேட்டா நீதிமன்றத்துல கொடுங்க. போய் 3 லட்சம் டன்னை காணவில்லைன்னு சொன்னது யாரு? யாரு? எந்த துறைமுகத்துல வந்து இறங்குது? அந்த ஆட்சி நடத்துற குஜராத்ல யார் ஆட்சி இங்க நடத்துறா? போதைப் பொருள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது? ஏன் தமிழ்நாட்டுல எப்படி வருது? எப்படி குஜராத் வருது? வழியா. அது தரை வழியா வரட்டும், தடுக்கக்கூடிய- கடல் வழியா வரட்டும், வான் வழியா வரட்டும், இங்க உள்ளவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அப்ப கண்ட்ரோல்ல தானே நீங்க இருக்கு. அப்ப இந்தியாவில் நீங்க- ஆட்சி அப்ப- நடத்த தகுதி இல்லாதவங்களா அப்ப- மாறிட்டாங்களா அப்ப இல்லையா நீங்க சார்? இங்க தமிழ்நாட்டுல புது புது ஆட்சி போதைப் இல்ல. பொருள் வந்திருக்கு, அதுக்கு திமுக தான் காரணம் ஏத்துக்கிறீங்களா அப்ப? அதாவது அப்ப அதை ஏத்துக்கிறீங்களா? அப்ப முழுமையா ஏத்துக்கிறீங்களா அப்ப? மொத்தத்தையும் பிஜேபி கொடுக்கக்கூடிய அந்த ஏன் போதைப் பொருள்களை இங்க எதிர்த்து ஜாஃபர் கொண்டு சாதிக் இருக்கிறோம். அப்படிங்கிறவர் மேல போதைப் பொருள் வழக்கு தானங்க பதிவானது. ஏங்க நீங்க புதப்பதிவு இருந்து RSS உடைய ரகசிய சுற்றறிக்கையில் என்ன சொல்லுது? விடுதலையில் வந்திருக்கு பத்திரிகையில. நான் சொல்லல, விடுதலையில வந்து பத்திரிகையில சொல்றேன். RSS உடைய அலுவலகம் அவங்களுடைய கொள்கையில ரகசிய சுற்றறிக்கையில போதைப் பொருளை ஊக்கப்படுத்த வேண்டும் சொல்லி தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. இதெல்லாம் அநியாயமாக சரி, 3 லட்சம் டன் எங்க போச்சு? ஒரு பத்திரிக்கையில ஏதோ ஒரு மூணு பத்திரிக்கையில போற ஏதோ போக்குல ஏதோ எழுதுவாங்க. சொல்லிருக்காரு. அப்ப நான் போற பேசவா போக்குல திமுக பத்தி பத்திரிக்கையில RSS உடைய எழுதுறதா? ரகசிய யாப்பு, சுற்றறிக்கை என்ன- எதை விடுதலையில பேசுறீங்க? வந்திருக்கு. என்ன பேசுறீங்க நான் இது? பத்திரிக்கையோட சொல்றேன். யாப்பு, என்ன ஒரு பேசுறீங்க? கேள்வி, ஒரே கேள்வி. நீங்க சொல்லுங்க. குஜராத் துறைமுகத்தை தொடர்படுத்துனீங்க. தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப மத்திய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கு? தமிழ்நாடு அரசு என்ன தமிழ்நாடு செய்யுதுன்னு உளவுத்துறை கேக்குறாங்க. என்ன தமிழ்நாட்டுல கைது பண்ணிட்டு இருக்காங்க. தினந்தோறும் ஒரு கைது- கட்சியுடைய அதை ஒரு சொல்லுங்க. இருங்க, ஒரு மாநில நிமிஷம் தலைவர் சொல்லுங்க. நான் ஆம்ஸ்ட்ராங் உங்களுக்கு படுகொலை பேசுங்க. உங்க செய்யப்பட்டார். டைம் வரும்போது உளவுத்துறை பேசுங்க. என்ன உங்க செஞ்சது? நோட் பண்ணீங்க. உங்க நேரம் வரும்போது எடுத்து பேசுங்க சார். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள உளவுத்துறை வந்து என்ன செய்துகிட்டு இருக்கிறாங்கன்னா, தினந்தோறும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் FIR போடப்பட்டுக்கிட்டு இருக்கு போதைக்கு எதிராக. ஆனா போதைப் பொருள் நான் சொல்றேன், நான் உச்ச நீதிமன்றத்தில் போய் யார் 3 லட்சம் டன் காணாம போறேன்னு சொன்னது யாரு? எந்த அரசு சொல்லிச்சு? சொன்னாங்களா இல்லையா? எந்த துறைமுகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுது? இப்ப தமிழ்நாடு உளவுத்துறை, தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னு கேக்குறீங்களே. தினந்தோறும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு உள்ள போயிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். யாரை கைது செய்யறாங்க நான் சொல்லிடுறேன். சில்லறை வியாபாரிகளை கைது செய்யறாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக மொத்த ஓர்ச்சல் வியாபாரி யார் பண்றா? ஒன்றிய, நாங்க சொல்ற நேர ஒன்றிய இது அநியாயமான- இது அநியாயத்துல இல்ல. அப்ப- அஜெண்டாங்க இது. இல்லங்க, நீங்க அஜெண்டா நீங்க- படிக்காம வரீங்கன்னு அர்த்தம். இதுக்கு என்ன நான் agenda நான் இது? பத்திரிக்கையோட சொல்றேங்க. நான் சொல்றேன். விடுதலையில உங்க வந்து திமுகவோட நிர்வாகிகள் எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் விஷயத்துல ஈடுபட்டு இருக்காங்கிற லிஸ்டை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அது நானா சொல்ல ஒரு பத்திரிக்கையில வந்தது. நான் பேசலாமா அது குறித்து? போதைப் பொருள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்ல யார் யாரு என்னென்ன பொறுப்புல இருக்காங்க, அவங்க என்னென்ன போதைப் பொருளை இங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்கிறது வரைக்கும் தெரியுங்க. நான் இது குறித்து அதிமுக ஆட்சியில வந்து இந்த ஜெயலலிதா அம்மையார சொல்லியிருக்கிறாங்க, நான் எங்க கட்சியுடைய மாநாட்டில் சொல்லியிருக்கிறாங்க, நான் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டேன், பாஜக கூட்டணி சேர்ந்தது, அதுக்கு பகரமாக நானே கவுத்து விட்டேன் இந்த ஆட்சியை, நான் இன்னைக்கு ஒருபோதும் பிஜேபியில கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா திமுகவும் காங்கிரஸும் அப்ப நீங்க அப்படிதான் அம்மா- சொன்னாங்க. அப்ப அம்மா காங்கிரஸ் பேச அப்படிதான் கூடாது. சொன்னாங்க. சகோதரி இந்த இருக்காங்க இல்லையா காங்கிரஸ் சொல்ல அப்படி சொல்லல, என்ன சொல்லுங்க. சொன்னாங்க? வரலாற்றுல காங்கிரஸ் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியா வந்தாங்க. நான் சொல்றது வந்து என்ன- நாடு அது விடுதலைக்கு அன்றைக்கு முன்பாக சொல்லலைங்க. நான் என்னைக்கா நீங்க இருந்தாலும் 1960 ஒட்டுமொத்தமாக ஆரம்பிச்சாங்கல்ல. கொள்கை ரீதியாக திமுகவும் காங்கிரசும் மதவாத எதிர்ப்பை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம். இதே திமுகவோட பாருங்க, உங்களுக்கு கருணாநிதி கொள்கையே அவர்கள் இல்லைங்க. கருணாநிதி தேர்தலுக்காக அவர்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, பெண்மணி, நம்ம ஒரு பேசலாம், பெண்மணியை நம்ம பேசலாம். எல்லாம் பார்க்காம பேசினா இந்திரா யாரோட காந்தி கருத்தும் அம்மையாரை, வெளியில போகாது. பெண்மணின்னு கூட பார்க்காம இந்திரா காந்தி அம்மையாரை ஏங்க, எவ்வளவு ரெண்டு பேருமே கொச்சைப்படுத்தி இல்லைங்க. பேசினாரு. இல்லாதவங்களை எங்க எல்லாமே பேசுறீங்க? ஆசுவாசப்படுத்தி இருக்கவங்களை தொடர்ந்து பேசுறீங்க. பேசலாம். நான் ரெண்டாயிரத்தி- பேசலாம். யாக்கூப், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய பார்வை கருத்துக்கு வாங்க. அப்புறம் நான் அது மக்கள் தீர்ப்பு வந்து ஆமா, நீங்க முடிஞ்சா கார்த்திகேயனோட பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு தரப்பு மக்கள் இருப்பாங்க. இல்லங்க, அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த நீங்க அடிப்படையில சொன்னதுக்கு தான் என்ன உங்க அந்த கருத்து அடிப்படையில தெரியும். தான் இந்த அவ்வளவுதான். தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. முழுக்க முழுக்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி தான் 2026 வெற்றி பெற போகுது. அதில் மாட்டு கருத்து கிடையாது. ஒவ்வொரு சேனலுக்கு உள்ள கருத்து கணிப்பில் நம்ம சேனலில் போட்டிருக்காங்க. அது வந்து மக்கள் தான் தீர்ப்பளிப்பாங்க. ரெண்டாவது அண்ணன் சொன்னாரு, ராமர் தான் உங்களுடைய கொள்கை தலைவர். சேனலோட தீர்ப்பு அல்லது மக்களோட தீர்ப்பு? இல்லை மக்கள் தீர்ப்பு தான். நம்ம சேனல் வந்திருக்கு. ஒவ்வொரு சேனலுக்கு ஒவ்வொரு மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே 0 போடுவாங்க. இப்போ திமுக சேனலாக இருந்தாலும் சரி தான், அவங்க என்ன செய்வாங்க, போட்டுகிட்டே வருவாங்க. ஆளுங்கட்சி சேனல் டப்டப்னு அதிகமாக போயிட்டே இருப்பாங்க. இது வந்து சேனலோட கருத்து கணிப்பு தானே. இப்போ நான் நியூஸ் 7 பார்க்குற ஆள் தான் டெய்லி. இப்போ நீங்கள் அந்த ரசிகர் மன்றத்தில் அடிப்படையில் நம்ம போட்டுருப்போம் சார். அதை விடுங்க. அதாவது இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ராமருடைய பிரச்சனையை கொண்டு வந்தார். ராமருடைய கொள்கை தலைவராக வந்து ரகுபதி ஏத்துக்கிட்டாரு, அண்ணன் ஏத்துக்கிறாரு. திராவிட மாடலின் திராவிட மாடல்னு சொல்றாங்க.
திராவிடல் மாடல் நாங்க தந்தை பெரியாருடைய கருத்துக்களை ஏத்துக்கிறோமே தவிர தந்தை பெரியாருடைய எல்லா கருத்தையும் நாங்க ஏத்துக்கோம்னா கிடையாது. கடவுள் மறுப்புக்கு கருப்பை ஏத்துக்குவோமா? ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி திமுகவுக்குன்னு ஒரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை அடிப்படையில் அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க ராமர் தான் கடவுள்னா ராமர் தான் அவருக்கு கடவுள், எங்களுக்கு கிடையாது. இது அவருக்காண்டி சொல்ற பதிலா இருக்கு. அதே மாதிரி மதத்தை வச்சு சாதியை வச்சு அரசியல் பண்ற ஒரே அமைப்பு யாரானா பாரதிய ஜனதா பிஜேபி கூட்டணி தான். திருப்பி நீங்க இன்னொரு தலைப்புக்கு வழி வைக்க இல்ல வழி அதான் கூட்டணி. ராமர் இழுக்க கூடாதுங்க. ராமரையும் பெரியாரையும் எழுப்பிய கேள்விக்கு உங்களோட கருத்து நல்லது.